இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். நான் யூஷுவலாக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே மார்னிங்கே குக் பண்ணிவிட்டு ஒரு 10:30க்குள்ளே பேலன்ஸ் இருக்க ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஒரு 11:00 வரைக்கும் பேபி கூட யாராவது ஒருத்தர் மாற்றி மாற்றி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம். பட் 11:00 அப்புறம் பேபியை நான் மட்டும் தனியாக மேனேஜ் பண்ணிக்கும் போது இந்த ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாமே இல்லாத மாதிரி பார்த்துப்பேன். எல்லா டேஸுமே ஒரே மாதிரி இருக்காது. அதுவும் நம்ம பிளான் பண்ண மாதிரி போகாது இல்லையா? ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டேன். பேபியும் ரொம்ப கிராங்கி ஆகிட்டே இருந்தாங்க. என்ன ரீசன் தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு ரைஸ் மட்டும் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பேபி கொஞ்சம் காம் டவுன் ஆகி விளாண்ட ஆரம்பிச்சதுக்கப்புறமா மீதி இருக்க ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு 10:30க்கு மேலே தான் மற்ற ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு பேபிக்கு ஸ்க்ராம்பிள்ட் எக் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க விளையாண்டுட்டே அதை சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஸோ கொஞ்சம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளே குக்கிங் ஒர்க் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி பேபிகிட்ட கொடுத்துட்டேன். ஸோ நம்ம வந்து உட்காந்து ஃபீட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஊட்டணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை அவங்களே எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இந்த தாளிப்பு கடாயிலே நான் ஸ்க்ராம்பிள்ட் எக் ரெடி பண்ணிப்பேன். அன்றைக்கி ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. எனக்கு கிளறதுக்கும் எனக்கு அவ்வளோ ஈஸியாக வரல. ஸ்பூனில் கிளறும் போது அது ஏதோ ஆம்லேட் மாதிரி ஒட்டிக்கிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆம்லேட் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிளேட்டில் வச்சு பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். பேபிக்கு ரெடி பண்ணுறதால இதில் சால்ட் அண்ட் பெப்பர் கொஞ்சம் லைட்டாக தான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணி எடுத்திருக்கேன். வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல. ஸோ தட் அன்பிளான்டாக ஆன் த ஃப்ளோவில் வந்து ஒரு டே நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இவ்வளோ டஃப்லாம் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் பேபி வச்சுட்டு நம்ம ஒரு ஒர்க்கும் பார்த்துட்ருக்கணும். டெய்லியுமே மார்னிங் வந்து ஒரு 10:30க்குள்ளே கம்பல்சரி எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஈவினிங் வரைக்குமே பேபி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படியே பழகிட்டேன். ஸோ இன்றைக்கி பேபி வச்சுட்டே ஒரு ஒர்க்கும் பார்க்கும்போது கொஞ்சம் ஏதோ அன்றைக்கி டோட்டலாக வந்து டேவே ஆப்போசிட்டாக இந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். வீட்டை சுற்றி வாய்க்கால், தோப்பு அந்த மாதிரி இருக்கும். வீட்டுக்கிட்டே 2 வீடு தான் இருக்குது. அவங்களும் டே டைமில் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்க மாட்டாங்க. ஸோ கூட சப்போர்ட்க்கோ ஹெல்ப்க்கோ யாருமே கிடையாது. பேபியை வச்சுட்டே மேனேஜ் பண்ணணும். அவங்க வெளியில் விளையாடுறாங்க அப்படிங்கிறப்ப நாம் அவங்க கூடவே இருக்க மாதிரி இருக்கும். எப்போ வேணால் பூச்சி அந்த மாதிரியும் வரலாம். ஸோ தண்ணியும் இருக்குது. சடனாக அவங்கள பார்த்துட்டே இருக்க மாதிரியும் இருக்கும். அண்ட் அவங்கள கூட வச்சுட்டு உள்ளே வந்து லாக் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலும் ரொம்ப கிராங்கி ஆகிட்டே இருப்பாங்க. வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பேபியை வச்சுட்டே டே டைமில் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். அன்றைக்கி மார்னிங்கே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் வந்து வெஜிடபிள் சுத்தமாக காலியாகிடுச்சு. ஸோ அதே ரீசனாக சொல்லிவிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் இருந்ததால் ஆஃப்டர்நூனே ரெடி பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டேன். ஸோ தட் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றதால வெறுமனே வெத்து சாம்பார் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி எம்டியாக எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணாமல் பட் சாம்பார் மாதிரி யூஷுவல் சாம்பார் மாதிரியே தான் பட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாமல் ரெடி பண்ணிக்கிட்டேன். யூஷுவலாக சாம்பார் ரெடி பண்ணுற மெத்தட் தான். ஒரு குக்கரில் கொஞ்சமாக பருப்பு, 2 சைஸ் சின்ன வெங்காயம் வந்துட்டு சின்ன சைஸில் இருந்தது. ஸோ அது 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு தக்காளி, இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், சீரகம், 2 டீஸ்பூன் ஆயில் அண்ட் கூடவே கொஞ்சமாக பூண்டு அண்ட் தேவையான அளவு புளியும் இதோட ஆட் பண்ணி பாயில் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபைனலாக தாளித்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுற புளி தண்ணிக்கு பதிலாக நான் இப்போ புளியாகவே வந்து டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா பாயில் ஆகும்போது அதோட டேஸ்ட்டும் வந்து நார்மல் யூஷுவல் சாம்பார் மாதிரி இருக்கும்.
மார்னிங்கே ரைஸ் வச்சிட்டதால் கொஞ்சமாக சாம்பார் ரெடி பண்ணிவிட்டு அண்ட் தயிர் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதையும் தாளித்து விட்டுக்கலாமேன்ட்டு இந்த ஒர்க்லாம் பண்ணும்போது சைட் பை சைட் க்ளீனிங் ஒர்க்கும் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எனக்கு ஒவ்வொரு டைமும் நான் வெசல்ஸ் வெளில எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர முடியாது. பேபியும் கூடவே வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலே இந்த மாதிரி ஒரு ட்ரே வந்து பக்கத்துலேயே வச்சுட்டு அப்பப்போ என்னென்ன வெசல்லாம் யூஸ் பண்ணுறேனோ அதை அந்த ட்ரேயில் அப்படியே சேர்த்து வச்சிடுறது. மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்க பாட் வந்துட்டு அந்த மண்ணெல்லாம் அடியில் அந்த பிளேட்லேயே சேர்ந்துட்டே இருந்தது. ஸோ அதையுமே வாஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஸ்டாண்டில் வச்சுட்டு அதோட பிளேட்டுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். எந்த ஒர்க்குமே பண்ணலை. ஒரு வெத்த சாம்பார் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு தயிர் தாளித்து விட்டு பால் காய வச்சு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் to 1 ஹவரில் முடிக்க வேண்டிய ஒர்க். பட் பேபியை வச்சுட்டே வந்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டே பண்ணும்போது எனக்கு 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் கிட்ட கூட ஆயிடுச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வெயில் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டெய்லி பேசிஸில் கண்டிப்பாக கர்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிறது, மோர் மாதிரி அடித்து குடிச்சிக்கலாமேன்ட்டு. பட் எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் டீ கண்டிப்பாக எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த டெம்ப்டேஷன் வந்து போகவே மாட்டேது. ஸோ பேபிக்கு பால் ரெடி பண்ணும்போதே அவங்களுக்கு பால் காய வச்சுட்டு அண்ட் ஃபைனலாக எனக்கு ஒரு கப் டீயுமே போட்டுக்கிட்டேன். இந்த 2 பர்னர் கேஸ் ஸ்டவ்வே எனக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. ஒரு சில டைம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே வந்து அட் அ டைமில் ரெடி பண்ணும்போது 3 பர்னர் இல்லை 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் இருந்தால் இனிமேல் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு யோசிப்பேன். பட் 3 பர்னர் இருந்தால் கூட அது 3மே வந்து யூஸ் பண்ணுவேனா அப்படின்றது தெரியல. பட் இதுவே எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக அண்ட் கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. கர்டில் நிறைய தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணேன். தாளிக்கும் போது கொஞ்சம் கடுகு அண்ட் கருவேப்பிலை இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பைட்லேயும் அந்த கடுகு அண்ட் கருவேப்பிலை அது வந்து வரும்போது அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட் வைஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். பட் கருவேப்பிலை இல்லை அப்படின்றதால அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடுகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி தாளித்து விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு கர்ட் வச்சு லெஸி மாதிரி சுகர் ஆட் பண்ணாமல் மோர் மாதிரி மிக்சியில் அடித்து குடிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதுக்கு தனியாக கொஞ்சம் கர்ட் எடுத்து வச்சுட்டு மீதம் இருந்ததை தாளித்து விட்டாச்சு. ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் நிறைய தண்ணி ஆட் பண்ணி மோர் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வெயிலுக்கு எவ்வளோ தண்ணி எடுத்துக்கிட்டாலும் தாகம் வந்து அடங்கவே மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி மோர் இடையில இளநீ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. சாம்பார் தாளிப்புக்கு நான் கடுகு அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. நிறைய வத்தல் இருந்தது. ஸோ அந்த வத்தல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நிறைய வத்தல் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படியே தாளித்து விட்டுட்டேன். இந்த வத்தல் எல்லாமே காரக்குழம்பு, புளிக்குழம்பு அந்த மாதிரி ஏதாவது வத்த குழம்பு ரெடி பண்ணுவோம்னா அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வச்சுருந்தேன். பட் சாம்பார்லேயும் இது வந்து தாளித்து விட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ வெறுமனே ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி வத்தல் போட்டு அதை தாளித்து விட்டுலாமேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். சாம்பாருக்கு தேவையான காரம் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேபிக்கு பருப்பு சாதம் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதிலேருந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சு அவங்களுக்கு பருப்பு சாதம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். மார்னிங்கே ரைஸ் வச்சுட்டதால ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு கையிலே நல்லா மசிச்சு விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தயிர் சாதமாக சாப்பிட்றத விட நிறைய தண்ணி ஆட் பண்ணி மோர் சாதம் மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த கிளைமேட்க்கு. பட் நான் வந்து தாளித்து விட்டுட்டேன் அப்படின்றதால நான் நிறைய தண்ணி ஆட் பண்ணாமல் லைட்டாக மட்டும் ஆட் பண்ணி கர்ட் ரைஸ் மாதிரி கிளறி எடுத்துக்கிட்டேன். மார்னிங்கே எனக்கு இந்த பிளான் இல்லை. பட் இருந்திருந்தது அப்படின்னா நான் கொஞ்சம் சாதம் வந்து கொலைய விட்டுட்டு நான் மார்னிங்கே கர்ட் ஆட் பண்ணி கூடவே கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு இன்னுமே டேஸ்ட் சூப்பராக இருந்திருக்கும். லன்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அன்றைக்கி பேபியுமே வந்து கர்ட் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க லஞ்சுக்கு. அண்ட் பருப்பு சாதம் பேபிக்கு ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருந்ததால் அவங்களுக்கு ரைஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன்.
லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பேபி கொஞ்சம் கிராங்கி ஆனாங்க அப்படின்னா வாசலில் அப்படியே விளையாட விட்டுட்டு எனக்குமே கொஞ்சம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆயில் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பேபி வெளில விளையாடுறாங்க அப்படின்னா வெளில இருக்க சின்ன சின்ன ஒர்க் வெசல்லாம் வாஷ் பண்ணுறது இருந்தது அப்படின்னா அதெல்லாமே இந்த மாதிரி டைமில் ஃபினிஷ் பண்ணிப்பேன். இருந்த எல்லா கர்டுமே நான் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு தேவையான கர்ட் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பேபிக்கு பால் காய வைக்கும் போதே கர்டுக்கு தேவையான பால் எனக்கு டீ போடுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து காய வச்சுட்டு 2 ஸ்பூன் போல் கர்ட் மட்டும் உர ஊற்றுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ கர்டுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அண்ட் பேபிக்கும் பால் எடுத்து வச்சுட்டு மீதம் இருந்ததில் எனக்கு ஒரு கப் டீ போட்டு எடுத்துக்கிட்டேன். டீ போடுறதுக்கு சின்ன வயசில் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா ப்ரீவியஸ் டே நைட் காய வச்ச பாலில் மார்னிங் டீ போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மார்னிங் காய வச்ச பாலில் ஈவினிங் டீ போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. பட் நான் பேபிக்கு பால் காய வைக்கிறேன் அப்படின்னா எனக்குமே சேர்த்து பால் காய வச்சுட்டு அண்ட் எனக்கு எப்போ டீ போட்டுக்கணும் அப்படின்னு தோணுதோ அப்போதைக்கு கொஞ்சமாக எடுத்து டீ போட்டுப்பேன். எனக்கு டீ போட்டுட்டு அண்ட் பேபிக்குமே கொஞ்சமாக ரைஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த ரைஸ் பேபிக்கு 2 டைம்ஸ் இதுக்கப்புறம் எடுத்துப்போம். அப்புறம் டேரெக்டாக டின்னர் ரெடி பண்ணால் போதும். க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4:30க்கு மேலே என்னென்ன க்ராசரிஸ் இல்லை அதெல்லாமே ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு அண்ட் தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்ன வாங்கணும் அப்படின்றதையும் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த டீ தூள் 1.5 மந்த் முன்னாடி ஹஸ்பண்ட் கேரளா போகும்போது கொஞ்சம் பல்காகவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது லைட்டாக ஆட் பண்ணாலே டிகாஷன் கொஞ்சம் நிறையா வர்றதால அவ்வளோவா இன்னும் காலி ஆகலை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்ருந்தேன். அண்ட் அன்றைக்கி நைட் டின்னருக்கு ஆஃப்டர்நூன் ப்ரிப்பேர் பண்ண சாம்பாரே அந்த வெறுமனே ரெடி பண்ண சாம்பார் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு கார சட்னி ரெடி பண்ணி தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் வெசல்லாம் செய்கிறோம் இல்லையா, அதையுமே வாஷ் பண்ணி அப்படியே கவுண்டர் டாப் மேலேயே வச்சுட்டேன். எனக்கு ரொம்பவே டயர்டாக இருந்தது இந்த ஒர்க்லாம் பண்ணதால். ஸோ எதையுமே எடுத்து வைக்காமல் ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லி கவுண்டர் டாப் மேலேயே அப்படியே வச்சுட்டேன். ஸோ தட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். White lace on the outside, satin pillows on the inside.